அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நான் வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்யூடோட அந்த மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான லோ பட்ஜெட்டில் ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து எடுத்துக்கிற பொருள் வந்து கிளிட்டர் ஃபோம் சீட் எடுத்துக்கிறேன். அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பேலன்ஸ் வேஸ்ட்டு கிளிட்டர் சீட் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட கிளிட்டர் சீட் இருந்தால் கிளிட்டர் சீட் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நார்மல் கலர் சீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிட்டர் சீட்டை அந்த மூடியோட அளவுக்கு தகுந்தாப்புல நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் போக கிளிட்டர் சீட், இந்த மூடி வந்து ஒயிட் கலரில் இருந்ததுனால ஒயிட் கலர் கிளிட்டர் சீட் தேவையில்லை. உங்களோட மூடி வந்து வேறு, இப்போ சேஃப் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு ஒரு கலரில், ஒரு லைட் ப்ளூவில் இருக்கும். அப்போ மேலே வந்து நீங்கள் வந்து ஒயிட் கலரில் கிளிட்டர் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒயிட் கலரில் இருந்ததுனால நான் வந்து க்ரீன் கலரும் ரெட் கலரும் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ கீழே இருக்கிற அளவுக்கும் மேலே இருக்கிற அளவுக்கு மட்டும் நான் அளந்து ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஓட்டுறேன். மேலேயும் கீழே ஓட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான் இது. ரொம்ப ஈஸி, லோ பட்ஜெட்டில் அழகாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கிளிட்டர் சீட்டை இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கட்டைப்பை இருக்கும் இல்லையா, அந்த கட்டைப்பையோட அந்த கட்டையை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த கட்டையை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் உள்ளன் நூல் இருந்தால் உள்ளன் நூல் கூட சுற்றிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நான் இப்போது சுற்றுறேன் இல்லையா கலர் செலோடேப், இந்த மாதிரி செலோடேப் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட வந்து கலர் செலோடேப் வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும் மட்டும் இருந்துச்சு. நான் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் இருந்தால் கூட அதை மேலேயும் 3 கலரில் நீங்கள் ஒட்டிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சர்ஃப் எக்ஸல் மூடிக்கு மேலே வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, லைட்டாக போட்டாலே ஓட்டை விழுந்துடும். அடுத்து உள்ளன் நூலில் இந்த மாதிரி மணி இருந்தால் மணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உள்ளன் நூல்லே நீங்கள் கீழே இது மாதிரி குஞ்ச மாதிரி நீங்கள் தொங்க விட்டாலும் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட மணி இருந்துச்சு, நான் மணி யூஸ் பண்ணிக்கிறேன். மணியில் நாட் போட்டுட்டு கோல்டன் கலர் பாசி வந்து 5 பாசி கீழே பொறுத்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு இப்போ இந்த பாட்டிலோட மூடியை உள்ளே விட்டுட்டு அடுத்து அதுக்கு மேலே ஒரு 5 பாசி கொடுத்துட்டு நம்ம கட்டைப்பையில் நம்ம கலர் செலோ டேப் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நாட் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான். நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதே மாதிரி இப்போ ரெண்டு என்கிட்ட இருந்ததுனால நான் 2 செஞ்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை மூடி இருக்கோ அத்தனை மூடிக்கு தகுந்தாப்புல நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றனால நான் வந்து இந்த 3 கலரில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் நார்மலாக செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லை வந்து மிரர் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டெக்கரேஷன் விட்டுறீங்களோ அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து அந்த கட்டைப்பையில் இருக்குல்லையா, அதில் வந்து நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மிரர் ஸ்டோன்ஸ் வந்து சர்க்கிள் ஷேப் மிரர் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அது கொஞ்சம் பெரிய சைஸு. அதை வந்து அந்த உள்ளன் நூலில் வந்து நான் வந்து ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு, ரொம்ப ஈஸி. குட்டீஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நான் ரெட்டில் செஞ்சுருக்கிறேன் இல்லையா, உங்கள்கிட்ட எவ்வளோ மூடி இருக்கோ அந்த மூடிக்கு தகுந்தாப்புல நிறையா நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.